திருப்பதிக்கு போகலாமா? ஏழுமலையான பார்க்க திருப்பதிக்கு வந்தாச்சு. முதல் நாள் அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் குடும்பத்தோட முதல் தரிசனம் பண்ணுறதுக்காக திருப்பதிக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது முன்பதிவு டிக்கெட் பண்ணணும், இல்லை இலவச டிக்கெட் வாங்கினா தான் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எந்த ஒரு இலவச டிக்கெட்டும் வாங்காமல் முன்பதிவும் பண்ணாமல் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். திருப்பதிக்கு நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதும். நான் யூனிக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திருப்பதி ரீச் ஆனது பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும். ஆனால் நாங்கள் பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஷ்ணு நிவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பார்த்தாலே நமக்கு அந்த விஷ்ணு நிவாசம் தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் நடந்து போகும்போது நிறைய ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, நடந்தே போயிடலாங்க. அப்படி தான் நாங்கள் விஷ்ணு நிவாசத்தை சேர்ந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கும் தங்குறதுக்கும் வாஷ்ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். எல்லாமே இலவசமாகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 மணிக்கு நாங்கள் ரீச் ஆனதுனால காலையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிக்கெட் எப்போ ஃப்ரீ தரிசனத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளேயே அந்த இலவச தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனதும் அதிகாலை 3 மணி. அப்போ ஒரு 12 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். அப்போ நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணணும், நம்ம பெருமாளை எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாமல் இலவசமாக தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கீழ் திருப்பதியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே மலையேற ரெடி ஆயாச்சு. மலையேறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷ்ணு நிவாசம் பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. பஸ்ஸுக்காக 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஏசியும் ஏசி பஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ஏசி பஸ் புக் பண்ணோம். இப்போ இதுக்கான காஸ்ட் வேரியேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 90 ரூபாயும் ஏசி பஸ்ஸுக்கு 120 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு அடல்ட்டுக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு வழியாக நாங்கள் பஸ்ஸெல்லாம் புக் பண்ணி மலை ஏறி வந்தாச்சு. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை போடுறதுக்கும் லாக்கர் ரூம் வைக்கிறதுக்குமான இடம். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா கல்யாண கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொட்டை போடுற இடத்த தான் திருப்பதியில் கல்யாண கட்டா அப்படின்னு சொல்லி நேம்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மினி கல்யாண கட்டா. இந்த மாதிரி பிளேசஸ் நிறைய இருக்குதுங்க. ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். லாக்கர் ரூம் அவைலபிளாக இருக்குது. அது கூட மொட்டை போடுற இடமும் அங்கேயே இருக்குது. அது கூடவே அங்கே பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், நமக்கு ஸ்டே பண்ணக்கூடிய இடம், குளிக்க ரூம் எல்லாமே ஒரு மண்டபம் மாதிரி கொடுத்துட்றாங்க. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் மேலே ஏறி வரும்போது மணி 7 ஆயிடுச்சு. எங்களுக்கு லாக்கர் கிடைக்கிறதுக்கே ஒரு 2.5 hours காத்து கடந்து லாக்கர் வாங்கினோம். ஏன்னா நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட்டம் ரொம்ப அலமோதிச்சு. அதே மாதிரி லாக்கர் ரூம் வாங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மொட்டை போட லைன் காத்திருந்து அது மொட்டை போட்டு முடிச்சு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி 3:30 ஆயிடுச்சுங்க. காலையில் 8 மணிக்கு மேல் திருப்பதி நாங்கள் இறங்கினோம். 3 மணி அளவில் தான் இத்தனை வேலையை நாங்கள் செஞ்சு முடித்தோங்க. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. சனிக்கிழமை அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ணலை. பட் இன்னைக்கு பெருமாளை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் அங்கேயே தங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டு வெளியில் வந்தபோது மாங்காய் வித்துட்டு இருந்தாங்க. மாங்காய் பார்த்த உடனே எப்படிங்க வாய் ஊறாமல், அதனால் மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டே பொடி நடைய கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடத்தான். வேற எங்கே அன்னதான கூடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்குமே நம்ம வண்டி புக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நடந்து போகிற வழியில் எல்லார்ட்டையும் கேட்டாலே அவங்க நமக்கு வழி சொல்லிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபாட் ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க திருப்பதியோட பஸ் ஸ்டாப்லேருந்து ஆப்போசிட் லைனில் இந்த சென்ட்ரு பார்ட் இருக்குது. இங்கே தான் திருப்பதி சாமி தரிசனம் பண்ணக்கூடிய லைனுக்கு கொண்டு போய் விடக்கூடிய பஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அன்னதான கூடத்துக்கும் பஸ் இருக்குது. இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே அங்கங்கே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், அதாவது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த இடத்துல கொண்டு நம்மளை இறக்கி விட்டுறாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே இந்த இடம் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வரும்போது சொன்னாங்க அன்னதான கூட இப்போ 4:30 வரைக்கும் நமக்கு லஞ்ச் இருக்குது. அப்புறம் ஒரு 1 hour ஆஃப் அதாவது அதை மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே 3:30க்கு நாங்கள் இந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுதோம். இது அன்னதான கூடத்துக்கு போகக்கூடிய கேட்டு. 4 மணி வரைக்கும் இது ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது லஞ்ச் டைமு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக அன்னதானம் சாப்பிட்றதுக்காக சூப்பராக கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் யாரெல்லாம் மொட்டை போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபேமிலியில் 4 பேர் இருக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் 4 பேர். அதாவது எனக்கு 2 பசங்க, எங்கள் அண்ணனுக்கு 2 பசங்க. அவங்க 3 பேருமே வீட்டில் மொட்டை போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில்
வீட்டில் என் பசங்க என் ஹஸ்பண்ட் எல்லாம் மொட்டை போட்டிருந்தாங்க. நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் பூமுடி வந்து கொடுத்துருந்தோம். முதல் முறையாக நாங்கள் வந்து குடும்பத்தோடு திருப்பதி போயிருந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே முடி காணிக்கை வந்து திருப்பதிக்கு வந்து கொடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 3:30 மணி அளவில் வந்து அன்னதான கூடத்து பக்கத்தில் நெருங்கியாச்சு. கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். லைன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் டைம் ஒரு 1 o'clock அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும் போல். இது வந்து லஞ்சு முடிய போகிற டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் லைன்லாம் புக் பண்ணி நின்று எப்படியோ சமாளித்து உள்ளே போயாச்சுங்க. இப்படி தான் எங்களோட முதல் நாள் வந்து போயிட்டு இருக்குது. நாங்கள் இதில் சில டீட்டெயில் கேட்டு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து திருப்பதியில் வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயே திருப்பதி மலை வந்து எப்படி இருக்குது, அதாவது 7 மலையான், 7 மலைகளை கொண்டவன் தானே 7 மலையான், அந்த 7 மலையோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வந்து பிக்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காகவே அன்னதான கூடத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை ஆச்சரியத்தோட குடும்பமாக எல்லோரும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். 7 மலையானும் எந்தெந்த ரூபத்தில் இருக்கார், அந்த 7 மலைகளும் எப்படி காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த வியூலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹோல் திருப்பதியே இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே அன்னதான கூடத்துக்குள்ளே போயாச்சு. என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. திருப்பதி வந்த முதல் அனுபவம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் முதல்ல திருப்பதி எந்த வருஷம் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் அன்னதான கூடத்துக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஆல்ரெடி வந்து இலையை விரித்து அதில் வந்து பாயாசம், கூட்டு, துவையல் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டாங்க. தண்ணி வந்து எல்லாமே நமக்கு ஒரு டேபிளுக்கு ஒவ்வொரு தண்ணி ஜக் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லைனாக சாப்பாடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சூப்பராக வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹாலில் வந்து 5000 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு வந்து அவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிளேசஸ் அவைலபிளாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே சாம்பார் வந்துச்சு. இதுக்கப்புறம் ரசம், மோர் எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான அருமையான அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு முடித்தோங்க. திருப்பதியை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பஸ்ஸஸ் வந்து இலவசமாக அவைலபிள் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முட்டை போடுறது இலவசம், லாக்கர் ரூம் வந்து இலவசம், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து இவ்வளோ கூட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அன்னதானங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா இன்றைக்கான ஃப்ரீ தரிசன கேட் வந்து நாங்கள் லாக் பண்ணுறோம், நாளைக்கான கேட் வந்து காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, முதல் நாள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழ் திருப்பதி, அதாவது கீழே உள்ள கோயில்கள் நிறையா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி புக் பண்ணி கீழே உள்ள கோயிலெலாம் சுற்றி பார்க்க போயாச்சு. முதல் நாள் வந்து எங்களோட அனுபவம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. சாமி தரிசனம் பண்ண நாளைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அதை நாளைக்கான வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்புறம் கீழ் திருப்பதிக்கான வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன்.